வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக இந்த மார்கழி மாதம் பிறக்கக்கூடிய தருணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலையில், அதாவது டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி அன்னைக்கு தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. அதுவும் திருவாதிரை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில், மிதுன ராசியில், தனுசு லக்னத்தில், ராகு பகவானுடைய திசையில் 69 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் காலச்சக்கரத்தின் 2வது ராசியான ரிஷப ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா, ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்கும் அதிபதி சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் வந்து பார்த்திங்கன்னா மனைவிக்கு அதிபதினு சொல்லலாம், வண்டி வாகனத்துக்கு அதிபதினு சொல்லலாம், அதாவது மெயினாக ஒரு பெண்ணுக்கு அதிபதினு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்படின்னு நம்ம பார்த்திங்க அப்படின்னா, இப்போ உங்கள் இந்த சுக்கிர பகவான் வந்து பார்த்துட்டிங்கன்னா திருவோணம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் மகர ராசியில் 285 டிகிரியில் தான் இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில், அதாவது மகர ராசியில் இருந்து 13ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் கும்பராசிக்கு போயிடுவார். அப்போ 13ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துல தான் இருப்பார். 9ஆம் இடம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இன்றைக்கி அதாவது பிதிருஸ்தானம், 2வது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி இன்றைக்கி 9ஆம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படின்னா நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு நேரம் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் யார்? திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் தான் சுக்கிர பகவான். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, கொடுக்குறவர் கூரை பிச்சுக்கிட்டு கொடுப்பான் சுக்கிர பகவான் சொல்லுவாங்க. அதுபோல் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் இருக்க வேண்டிய ஸ்தானம் பார்த்திங்கன்னா அருமையான சேர்க்கையில் இருக்கிறார், நட்பு கிரகமாக இருக்கிறார். அந்த நட்பு கிரகமாக இருக்கும்போது நிறைய ரிஷப ராசிக்காரங்களுக்கு இப்போ வண்டி வாகனம் எடுக்கிற யோகம் பிரகாசமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வண்டி வாகனம் எடுக்கணும்னு நினச்சி எடுக்க முடியாமல் தடையானவங்களுக்கு, தாமதமானவங்களுக்கு இப்போ ஒரு அருமையான இது ஒரு பொற்காலம்னு நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த காரணத்தை கொண்டு ரொம்ப நாளாக கனவாக இருந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் வண்டி வாகனம் எடுக்கிற யோகம் பிரகாசமாக இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா 13 தேதிக்கு முன்னாடி எடுத்துருவாங்க, ஒரு சிலருக்கு 13 தேதிக்கு மேலே எடுப்பாங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு 9ஆம் இடம் நல்லா சப்போர்ட் பண்ணுவார், ஒரு சிலருக்கு 10ஆம் இடம் நல்லா சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா 10ஆம் இடம் வந்து தொழில் ஸ்தானம். அப்போ தொழில் ரீதியாக நமக்கு ஒரு ஆதாயம் கிடைச்சி அது மூலிமா நீங்கள் ஒரு வண்டி வாகனம் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதே மாதிரி சுக்கிர பகவான் நான் முன்னே சொன்னேன் ஒரு பெண்ணுக்கு அதிபதி. இப்போ நிறைய பேருக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது ஒரு திருமண தடையாகவே இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு வர நேரம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகும், நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். நம்ம சிந்திப்போம், என்னடா நம்மளால் மற்றவங்களுக்கு நல்லா இருக்குதே, அப்போ நாம் ஏன் இப்படி தடையாக நிற்கிறோம், நமக்கு ஒரு நல்லது நடக்கலையே யோசிப்போம். அப்படி பார்த்திங்கன்னா உங்கள் பாவகத்துக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா திருமணம் தடைகள் விலகி திருமண யோகத்தை கொடுக்குற இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறாரு. இது ஒரு நல்ல சேர்க்கைன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு இப்போ கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கலாம், இல்லை ஒரு வீட்லேயும் இருந்து ஒரு சங்கட சலிப்பாக வாழ்ந்துட்டு இருக்கலாம். இது என்னடா வாழ்க்கை, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்ற ஒரே கவலை தான், கல்யாணம் ஆனவங்களுக்கு ஏன்டா கல்யாணம் பண்ணணுன்ற கவலை. இந்த மாதிரி கவலை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மார்கழி 13 தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்கள் குடும்ப குழப்பங்களெல்லாம் ஓரளவுக்கு கண்டிப்பாக சரியாயிடும், நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் அதாவதுன்றது சனியுடைய வீட்டில் இருந்தாலும் அடுத்ததும் சனி வீட்டுக்கு தான் போகிறார், கும்பராசிக்கு. அப்போ சனியோடைய சேர்ந்துடுறார். சனி யார்? தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதி, கர்ம வினைகளை கேட்ட பலனை கொடுக்குறவர் யார்? சனி பகவான் மட்டும்தான்.
அப்போ அந்த சனி கூட போய் இவர் சேர்ந்தார் அப்படின்னா உங்களுக்கு தொழில் மாற்றத்தை கொடுத்துருவார். ஏன்னா சனி பகவான் தொழிலுக்காரகன். அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி சனி கூட சேர்ந்தால் என்ன பண்ணுவார், உங்கள் தொழில் மாற்றத்தை கொடுத்துருவார். இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக வேலை செய்துட்ருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் பர்மனெண்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி ரொம்ப வருஷமாக வேலை செய்கிறோம், ஒரு சம்பளம் வரும், அதாவது ஒரு இன்க்ரீஸ்மெண்ட் இல்லை. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சம்பள உயர்வு இல்லை, ப்ரமோஷன் இல்லாதவங்களுக்கெல்லாம் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. இதுலேயே இந்த விவசாயம் சார்ந்தவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் சூப்பராக இருக்கும். வெள்ளாமை பண்ணுறவங்களுக்கு, பால் வாகனங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ரெண்டாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி மேல் நோக்கி வெள்ளாமை எடுக்கிறவங்களுக்கு, மேல் நோக்கி வெள்ளாமை அப்படின்னா கரும்பு, நெல் பயிர், இதுபோல் மேல் நோக்கி நம்ம வரக்கூடிய இன்றைக்கி வந்து தானியங்கள், இந்த மாதிரி விவசாய சார்ந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பொதுவான்றது உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. ஏன்னா பழமொழி சொல்லுவாங்க, சனி கொடுப்பார், அதாவது ராகை போல கொடுப்பார் இல்லை, கேதை போல கெடுப்பார்லன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார் பார்த்தீங்களா, லாபஸ்தானத்தில் இருக்கிறார். இந்த மாதிரி சனி ராகு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா இது வந்து பூர்வீகத்துக்கு ஒரு நல்ல ஒரு சேர்க்கை. பூர்வீகம்னா என்ன, சொத்து பிரிக்கலாம் நினச்சி பிரிக்க முடியாது இருந்தவங்களுக்கு இப்போ சொத்து பிரிக்கலாம். ரெண்டாவது பூர்வீக வழி கடன் பிரச்சனை இருக்குதுன்னா கண்டிப்பாக அது சால்வ் ஆகலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அப்பா சொத்து வருமா, என் தாய் சொத்து எனக்கு வருமா, என் மனைவி சொத்து எனக்கு வருமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இப்போ ஒரு அருமையான சேர்க்கை. ஏன்னா ராகு பகவான்றது இன்றைக்கி பூர்வீகத்துக்கு நமக்கு சாதகமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த உடைய வாய்ப்பு எது வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2025 வருஷத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 5வது மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த உடைய வாய்ப்பு பிரகாசமாக இருக்குதுங்க. சரிங்களா? அதே சமயத்திலேயே இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம குரு, உங்கள் ராசியிலே குரு பகவான் இருக்கிறார் இல்லையா, குரு பகவான் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. குரு பகவான் மட்டும் இல்லை, எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் ஜென்மத்தில் வந்து உட்காரும்போது அந்த வீட்டுக்கு அந்த கிரகம் வேலை செய்யாது அப்படின்றது ஒரு ஜோதிட சாஸ்திரம். பொதுவாக ரிஷபராசி உங்கள் ராசியில் தான் இப்போ குரு பகவான் இருக்கிறாரு. இந்த குரு பகவான் வந்து இருக்கிற வரைக்கும் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பிள்ளை செல்வங்கள் ஒரு சிலருக்கு தாமதமாக இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல், வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல், வேலை செய்கிறன்ற பேர் இருக்குது, லட்சக்கணக்கில் சம்பாரித்து மற்றவங்க கையில் கொடுத்துட்டு வெறுங்கை வீசிட்டு வரக்கூடிய நிலமை தான் உங்கள் நிலமை. காரணம் என்னென்னா கிட்டத்தட்ட 2024 வருஷம் மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து, அதாவதுன்றது இப்போ இது வந்து கிட்டத்தட்ட இந்த 5 மாதம் 6 மாத காலமாகவே, அதாவது ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு முடக்கமான நேரம்தான். நம்ம வர வேண்டியது வரல, கொடுத்த காசு வாங்க முடியல, வாங்கின கடனை கட்ட முடியல, வெச்ச நகையை திருப்ப முடியல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 5 மாதம் இந்த 6 மாத காலமாகவே, ஏன்னா குரு என்னைக்கு உங்கள் ஜென்மத்தில் வந்தாரோ அதிலிருந்தே உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாத நேரம் தான். இது எல்லாத்தையும் தாண்டி ஓரளவுக்கு குடும்பம் ரன்னிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் உங்களுக்கு ராகுவுடைய பார்வை நல்லா இருக்குது. ஏன்னா ராகு பகவான் உங்கள் ராசியை 11ஆம் இடமாக பார்த்துட்ருக்கிறாரு பார்த்தீங்களா, லாபஸ்தானம். யார் நீங்கள் நல்லவங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ குரு பகவானை, அவரு இப்போ உங்களுக்கு கெட்டதை பண்ணிகிட்ருக்கிறாரு. யார் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சரியில்லைன்னு நினைக்கிறோமோ, அதாவது ராகு பகவானை, ஏன்னா அவர் வக்கர கிரகம் இல்லையா, யார் கொடுக்க மாட்டார்னு நம்ம நினச்சோமோ அவரு தான் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறாரு. அதனால் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2025 வருஷத்தில் 5வது மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சியாகிறார். அப்போ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போயிடுவார். அப்போ மிதுன ராசிக்கு போயிட்டாருன்னா ஜென்மத்தில் இருக்கிற குரு பகவான் 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்துக்கு போயிட்டாருன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்புக்கு உண்டான வேலைக்கு தகுந்த சம்பளம், ரெண்டாவது உங்கள் உழைப்புக்கு தகுந்த உயர்வு, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாரு. சரிங்களா? அது வரைக்கும் உங்களுக்கு வந்து ராகு பகவான் தான். அதே 2025 வருஷத்தில் மே மாதம் 18ஆம் தேதி, அப்போ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிகிட்ருப்பார். சரிங்களா? இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து அதாவது வந்து எப்படி சொல்கிறதுனா ஜீவன சனி, கர்ம சனின்னு சொல்லுவாங்க. இப்போ சனி பகவான் உங்கள் ராசிக்கு இப்போ 10ல் இருக்கிறார் இல்லையா, அப்போ 10ல் சனி இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் எஃபெக்ட் போட்டாலும், கடமைக்கு அந்நியமாக தவறாமல் வேலைக்கு போனாலும், கரெக்டாக நேர்மையாக வேலை செஞ்சாலும் கண்டிப்பாக நல்ல பேர் இருக்காது.
உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இருக்கிற மதிப்பு மரியாதை கூட உங்களுக்கு கண்டிப்பாக தடையாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் 10ல் இருக்கும்போது தொழிலில் செஞ்சாலும் நல்ல பேர் வராது, கொடுத்தாலும் பாவின்ற மாதிரி தான். வாங்கி கெட்ட பேர் வாங்கினா நீங்கள் கொடுத்து கெட்ட பேர் வாங்கின மாதிரி, சரிங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா சனி பகவான் 10ல் இருக்கிறதுனால தொழில் ரீதியான சிலர் சங்கடங்கள் வரும், கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி குடுக்கல் வாங்கல், இப்போ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கலன்னா தப்பாக போயிடுமே, நம்ம தப்பாக நினச்சிருவாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத விட, கொடுத்துட்டு வருத்தப்படுறதை விட அது இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒரே வருத்தத்தோடு போயிடலாம், அது உங்களுக்கு நல்லது. ஏன்னா இது வரைக்கும் மற்றவங்க வாங்கி கெட்ட பேர் வாங்கினா நீங்கள் கொடுத்து கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க. அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, 10 ரூபா வாங்கி கொடுக்குறதோ, ஒருத்தருக்கு வந்து கட்ட முன்ன நின்று ஒரு காரியம் செய்கிறதோ, இது போல் விஷயங்கள் கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது கண்டிப்பாக நல்லது. இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுக்கிர பகவான் இப்போ 9ஆம் இடத்துல இருந்து நம்ம 10ஆம் இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைன்றது மட்டும் இல்லை, உங்கள் வாழ்வாதாரம் கண்டிப்பாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது 13 தேதிக்கு மேலே. அடுத்தது புத்திர ஸ்தானத்துக்கு உங்களுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தான். அந்த புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. இப்போ புத்திரஸ்தானத்துக்கு நல்லதை பண்ணுறவர் உங்களுக்கு திருமணத்துக்கு நல்லதை பண்ணுறாரு. ஏன்னா 7ஆம் இடம்ன்றது கலஸ்திரஸ்தானம், கலஸ்திரஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கிறாரு. அப்படி உட்கார்றதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நிறைய பேருக்கு இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கெல்லாம் திருமணம் ஒரு கேள்விக்குறியாக இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதத்தை விட அடுத்தது பிறக்கும் போது பார்த்திங்கன்னா தை மாதம் அது உங்களுக்கு சூப்பராக இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி சூரிய பகவான் எப்பயுமே பார்த்திங்கன்னா சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லா கிரகத்துக்கும் பகையானவர் தான். ஆனால் சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி, கும்பராசி, மீனராசி இந்த 3 வீட்டுக்கு மட்டும்தான், அதாவது 3 வீட்டில் உட்காரும் அவருக்கு மட்டும்தான் நட்பு கிரகமாக இருக்கிறார். இப்போ தனுசு ராசியில் தானே சூரிய பகவான் இருக்கிறாரு. அந்த சூரிய பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு, ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கிறாரு. அப்போ ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கோ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ உடல் உபாதைகள், ஏன்னா 8ஆம் இடம் வந்து ஆயுள் ஸ்தானம், கண்டிப்பாக உடல் உபாதைகள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் மருந்து மாத்திரை செலவு வாங்குறேங்க, தேவையில்லாத நஷ்டம், வாங்காத கடனுக்கு வட்டி கட்டுற மாதிரி, மாதம் கண்டா கரண்ட் பில்லு கட்டுறமோ இல்லையோ மருந்து மாத்திரை செலவு 10 ரூபா வாங்கிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் நல்லாயிருக்கும். மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக குறையும், சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்குமே 8ஆம் இடம் நல்ல கிரகம் உட்காந்தால் மட்டும்தான் வீடு மண்ணு மனம் வாங்கிறதுக்கு யோகம், மாற்றி அமைக்கிறதுக்கு யோகத்தை கொடுப்பார். இப்போ உங்களுக்கு வந்து 8ஆம் இடத்துல சூரியன் உட்காந்துருக்கிறாரு பார்த்தீங்களா, நெருப்பு கிரகம். சூரியன் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் யார் கூட சேர மாட்டார். அப்படி இருந்து உங்களுக்கு 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. இது வந்து இந்த சேர்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு ஒரு யோகம், வீடு மாற்றுறதுக்கு ஒரு யோகம், ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறாரு. கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கோ ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கோ மாற்றுறதுக்கோ கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 3ஆம் இடத்துல போய் செவ்வாய் உட்காந்துருக்கிறாரு. செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாருன்னா சகோதரஸ்தானம், தைரியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால நிச்சயமாக மற்றவங்க கையை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. உங்கள் கையூனி கரணம் போட்டு தான் நீங்கள் மேலே வரக்கூடிய நிலமை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாயோடைய 3ஆம் இடத்துல வக்கரப்பட்டு உட்காந்துருக்கிறதுனால ஒரு சிலருக்கு என்ன தெரியுங்களா, குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளால் முடியுமா, சாதிக்க முடியுமா, ஏன் நம்ம நேரம் இப்படி இருக்குது, எதனால் இப்படி இருக்குது, சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா சனி இப்போ வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல வக்கரமாகி உட்காந்துருக்கிறாரு. கிட்டத்தட்ட இந்த மார்கழி மாதம் ஒரு சிலருக்கெல்லாம் குழப்பங்கள் கண்டிப்பாக அது இருக்க தான் செய்யும், சரிங்களா? அடுத்தது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்குன்றது இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்கள், அதாவது ரிஷப ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஒருத்தருடைய பார்வை நல்லா இருக்குதுன்னா நான் முன்னே சொன்ன மாதிரி ராகுடைய பார்வை கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் தைரியமாக இருக்கலாம். இது போக உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அதுக்கு தகுந்த பலன்கள் போல் உங்களுக்கு கொடுத்துருவார். ஏன்னா கிரக கோச்சரம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த திசை புத்தின்னு சொல்லுவாங்க, அது நல்லா இருந்துருச்சு அப்படின்னா அந்தோட யோகம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிடுவார், சரிங்களா? அதனால் பாருங்கள், உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள், அதில் எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி படிப்பு எடுக்கலாம், எந்த மாதிரி தொழில் எடுக்கலாம், எப்படி போனால் நம்ம ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும், இது பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்குங்க, சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது தவிர பார்த்திங்கன்னா உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.